नालियों नाम ध्यानिकपடியா देवन नंद वचनम इस दिन में जो वचन को ध्यान किया है वो परमेश्वर ने दिए हुए वचन है। யோபு 37ஆம் அதிகாரம் 5வது வசனம்। अय्यूब 37:5 தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார்। हम जो ना समझते ऐसे परमेश्वर महान कार्य को करने वाले हैं। நாம் கிரகிக்க கூடாத அப்படினா என்ன அர்த்தம்? हम नहीं ग्रहण नहीं कर सकते तो क्या है? யோசிச்சு பார்க்க முடியாத புரிந்து கொள்ள முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார்। हम इस कार्य को समझ कर लेना है। கிரகிக்க கூடாது அப்படினா புரிந்து கொள்ள கூடாது। जो ग्रहण करते हैं उसे ध्यान कर मनन करना है। பாருங்க பழைய ஏற்பாட்டுல நிறைய அற்புதங்களை அது மாதிரி ஆண்டவர் செய்திருக்கிறார்। पुरानी नियम में परमेश्वर ने बहुत सी अद्भुत कार्यों को किया है। அவர் நிறைய அப்படி காரியங்களை செய்யறதுனால தான் அவர் அப்போ நிறைய நம்ம வந்து அவரை வந்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் சொல்லி அவரை துதிக்கிறோம்। ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறான்னு சொல்லி யோபு சொல்றாரு। அப்படி நம்ம அதை சொல்லி நம்ம துதிக்கிறோம்। இன்னும் காற்றை கடலை அமர்த்தி மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறவன் சொல்லி அவரை துதிக்கிறோம்। परमेश्वर ने इन सारी कार्यों को जो जो परमेश्वर ने कार्य किया है उस कार्य के बारे में परमेश्वर ने शास्त्र में वर्णन किया है। நம்ம விரும்புகிறதுக்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறது। हमें ना समझते और ना जानते हुए परमेश्वर इससे बढ़कर कार्यों को करने वाले परमेश्वर हो। பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறார்। बड़े परमेश्वर बड़े कार्यों को करते हैं। பாருங்க இஸ்ரவேல் தேசத்துல इजराइल के देश में देखिए யோராம் அப்படிங்கிறவர் ஒரு ராஜாவா இருந்தார்। यूरोप करके एक राजा था। அவர் வந்து ஆகாப் ராஜாவுடைய மகன்। वो आहाब का बेटा था। அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு வந்து ஒரு ராஜா வந்து 1,00,000 ஆட்டுக்குட்டி அவர் வந்து அவருக்கு வந்து பகுதி கட்டுவார்। 1,00,000 बछड़े को उनके हाथ में सौंपते हैं। அவர் பேர் மேசா। மேசா அந்த ராஜா பேர்। उस राजा का नाम मेसा है। அவர் வந்து 1,00,000 ஆட்டுக்குட்டியும் செலுத்தா ஆட்டு கடாக்களையும் செலுத்துறாரு। लेकिन भेड़ों को और बकरियों को भी चढ़ाते हैं। அப்போ இந்த ராஜா என்ன செய்யறாரு? இந்த ஆகாப் ராஜா இறந்த உடனேக்கு இவர் என்ன செய்தாரு? அது கெட்டாதபடிக்கு அவருக்கு வந்து கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு। लेकिन ये आहाब राजा मरने के बाद इस कार्य को लोग नहीं बांधे कर हम देखते हैं। அப்ப இஸ்ரவேலின் ராஜா யோராம் என்ன சொல்றாரு? इसराइल का राजा यूरोप क्या कहते हैं? அவர் என்ன செய்தாரு? அவர் போருக்கு போகணும்னு புறப்பட்டாரு। लेकिन वो जाना है कर जाते हैं। போருக்கு போகும்போது அவர் என்ன செய்தாரு? யோசபாத் ராஜா கிட்ட கேட்க நீர் வாரிறாரு। योसबत राजा इस तरह पूछते हैं क्या आप भी आ सकते हैं क्या? அவர் யூதாவுல ராஜாவா இருக்காரு। वो यहूदा का राजा था। அப்ப அவரை கூப்பிட்டுக்கிட்டாரு। उनको भी बुलाए साथ में। எந்த வழியா போவோம்னு சொன்னா आप जिस रास्ते पर जाते हैं ஏதோம் தேசம் ஏதோம் வனாந்திர வழியா போவோம்னு சொல்லி यहूदन के उस रेगिस्तान की तरफ हम जाते हैं कर அப்ப ஏதோம் ராஜாவையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க। யோब के राजाओं को भी बुलाने लगे। 3 ராஜாக்களும் சேர்ந்து யுத்தத்துக்கு போறாங்க। 3 राजा मिलकर उस युद्ध में भाग लेते हैं। அவங்க 7 நாள் சுத்தி போறாங்க, சுத்தி திரிறாங்க। 7 बार वो लोग वो जगह को घूम फिरते हैं। அந்த மேசாங்கிற அந்த ராஜாவுக்கு எதிரா போறாங்க। मेसा के राजा के विरुद्ध 3 जन राजा लोग जाते समय அவங்க வந்து யாரு? மோவாபியர்। वो लोग मोआबी थे। இந்த மோவாபியர் எதுக்கு 3 பேர் போறாங்க? வழியில என்ன செய்யல? தண்ணியே கிடைக்கல அவங்களுக்கு குடிக்க। लेकिन ये 3 राजा जाते समय उस जगह पर पानी ही नहीं मिला उनको। 7 नाள் அவங்க சுத்தி திரிஞ்சாச்சு, ரொம்ப தண்ணி தாகத்துல இருக்கிறாங்க, தாகத்திலேயே செத்து போயிருவோங்கிற மாதிரி இருக்கு। लेकिन 7 दिन वो लोग घूम फिरे लेकिन पानी ना मिलने के समय में वो लोग ऐसा सोचने लगे कि यहीं पर हम मर जाएंगे। அப்போ இந்த யோராம் ராஜா சொல்லுறாரு, 3 ராஜாக்களையும் கொண்டு வந்து இந்த வனாந்தரத்துல இந்த மோவாபியருக்கு பக்கத்துல நம்மள கொள்ளைக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு கர்த்தர் நம்மள அங்க கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க। हमें मारने के लिए परमेश्वर ने इस तीनों राजों को एक जगह पर लेकर आए कर वो खुद ही सोचने लगे। மோவாபியர் கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு வரவழைத்தாரே அப்படின்னு वो சொல்றாங்க। लोग ऐसा सोचे कि परमेश्वर ने मोआब के हाथों में सौंप दिया कर। ஆனா யோசபாத் ராஜா எப்போ ஆண்டவர் பிரியமா நடக்கிற ராஜா। लेकिन देखिए यहोशूबत राजा परमेश्वर को बहुत चाहने वाले राजा था। அவர் சொல்றாரு, இங்க யாராவது தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம் அப்படிங்கிறார்। क्या इस जगह पर कोई भविष्यद्वक्ता बोलने वाला व्यक्ति है क्या कर वो पूछताछ करते हैं। அப்ப எலியாவுடைய கைகளுக்கு தண்ணி வார்த்த அந்த யாரு? எலிசா இருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்படுறாரு।
लेकिन एलिया के हाथ के नीचे एलिशा है कर बोलने लगे। அப்போ அவர் இருந்த உடனே அப்போ அவர் வாயில என்னது ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது, நம்ம அவர்கிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லி அவர்கிட்ட போறாங்க। उनके दास के साथ जाकर परमेश्वर जो कार्य बताते हैं वो जाके पूछेंगे कर वो लोग बोलने लगे। அந்த எலிசா வந்து அவர் இஸ்ரவேலுடைய ராஜா அந்த யோராமை பார்த்த उடனே அவருக்கு கோபம் வருது। योराम को देखते ही वो इस्राएल लोग राजा को गुस्सा आ जाता है। அந்த யோசபாத் ராஜா மட்டும் வரலைன்னா உங்க முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படி। अगर योसबात राजा तुम्हारे साथ में नहीं आएंगे तो तुम्हारा चेहरा में नहीं देखना करके सोचा था। ஏன்னா அவரோட அப்பா அம்மா எல்லாம் என்னது அவங்க எல்லாம் விக்கிரகங்களை வழிபட்டாங்க, பாகாலுக்கு அவங்க பாகால் தீர்க்கதரிசிகளை பின்பற்றினாங்க। उनके सारे परिवार लोग इस मूर्ति पूजक आराधक लोग थे। அப்போ அவர் அவ்வளவு கோபப்படுறாரு, யோசபாத் ராஜாவுக்காக நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்றாரு। लेकिन योशबत राजा के कारण मैं इस तीर्थ भविष्यवाणी बोलूंगा कर कहने लगे। யோதாம் ராஜாவை பத்தி சொல்லவே இல்லை। योना राजा के बारे में नहीं बोला। சிலர் ஒரு சுரமண்டலத்தை வாசிக்கிறது கொண்டு வாங்க அப்படின்னு। एक तुरही को मैं फूंकता हूँ। அப்போ வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவிய கரம் வந்து யார் எலிசா மேல இறங்குது। उस कार्य को बजाते समय पवित्र आत्मा उनके ऊपर उतरता है। அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறாரு, परमेश्वर उनसे बातें करते हैं। சொல்றார் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், परमेश्वर क्या कहता है, இந்த பள்ளத்தாக்குல எங்க வாழ்க்கைகளை வெட்டுங்க, इस नालियों में किधर भी तुम जाके काटोगे तो भी காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீர்கள், तूफान को भी नहीं देखेंगे और बारिश को भी नहीं देखेंगे। ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் लेकिन फिर भी तुम्हारे भेड़ बकरियां மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார்। प्राणी और सब पानी पीने के समान इस नदियों को परमेश्वर भरेगा कर परमेश्वर की वाणी आई कर हम देखते हैं। இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம்। लेकिन एक कार्य परमेश्वर के लिए कमी था, छोटा था। அப்படி மோவாபியரையும் உங்கள் கையில ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லி எலிசா சொல்றார்। लेकिन एलिशा जी इस तरह कहते हैं कि नोहब को भी तुम्हारे हाथ में मैं सौंप दूंगा। நம்ம வானத்தை பூமியும் படைத்த தேவன் நம்மையும் படைத்தவர்। देखिए परमेश्वर आकाश और पृथ्वी को बनाने वाला परमेश्वर हमें भी बनाया है। நமக்கு மலை மாதிரி தெரியுறதெல்லாம் அவருக்கு எல்லாம் அற்ப காரியமா தான் இருக்கு। देखिए जो कुछ भी हमें पहाड़ के समान दिखता है लेकिन वो सारी कार्य परमेश्वर के लिए साधारण की बात है। அவருக்கு பிரியமா இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு, அவர் எல்லா காரியங்களையும் ஒத்தாசை அனுப்புறாரு। लेकिन जब परमेश्वर के सम्मुख हम प्रिय के बनकर रहते तो परमेश्वर सारे कार्य हमारे लिए साधारण बनाकर देते हैं। இந்த யோசபாத் ராஜா ஆண்டவருக்கு பிரியமானவர்ங்கிறதுனால தான் அவர் என்ன செய்யறாரு, இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு। ये योशबत राजा परमेश्वर की कार्य में बहुत अच्छे थे, इसलिए परमेश्वर ने इस कार्य को उनके सामने रखा। அவருக்காக தான் என்ன செய்யறாரு, பெரிய அற்புதம் செய்யறாரு। उनके लिए परमेश्वर ने बहुत अद्भुत कार्य किया कर हम देखते हैं। அது என்ன செய்யறாரு பாருங்க, इस कार्य को क्या करते हैं देखिए। தண்ணி வந்து காற்றும் வராதான், மழையும் வராதான், ஆனா பள்ளத்தாக்கு எல்லாம் இங்க தண்ணீரால் நிரப்பப்படுங்க। तूफान भी नहीं आ सकते और बारिश भी नहीं आती, लेकिन नालियां भरकर रहेगी कर वचन कहता है। அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம், காற்று இல்ல மழை இல்ல, எப்படி எங்க இருந்து தண்ணி வரும்? लेकिन देखिए तूफान नहीं है, बारिश नहीं है, लेकिन नदियां बाहर उमड़ेगी कर देखेगा तो हम कहाँ से आएगा, ऐसे सोचने लगे। ஆனா ஆண்டவர் பேசினதுனால அவங்க எல்லாரும் விசுவாசத்தோட என்ன செய்யறாங்க, வாய்க்கால்ல வெட்டுறாங்க। लेकिन इस कार्य को परमेश्वर ने कहा कर हम देखते हैं। என்ன ஆகுது, காலையிலேயே என்ன ஆகுது, அதிகாலமே பலி செலுத்தப்படும் நேரத்துல தண்ணீர் என்ன செய்யுது, ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிச்சு। लेकिन देखिए बड़ी भोर में उठकर परमेश्वर को सम्मुख बलिदान चढ़ाते समय नालियां भरकर उमड़ने लगा कर हम देखते हैं। தண்ணி எங்க இருந்தோ கொண்டு வந்துட்டார் ஆண்டவர், ஏதோ தேச வழியா வந்துச்சு। लेकिन एदोम देश के अंदर से पानी परमेश्वर कैसे लाया हम नहीं जानते, लेकिन पानी आया। எல்லாரும் அந்த ராஜா ராணுவத்தில் உள்ளவங்க எல்லாரும் மிருக ஜீவன்கள் எல்லாம் தண்ணி குடிச்சாச்சு। उस जगह पर रहने वाले सारे सेवक लोग और प्राणी पक्ष सब लोग पानी पिया कर हम देखते हैं। அவங்க எல்லாம் காலையிலே வெளிச்சு இருக்கிறாங்க। लेकिन वो सब लोग बड़ी भोर में उठकर बैठे थे। காலையிலே சூரியன் உதிக்குது, அந்த தண்ணி மேல எல்லாம் படுது। लेकिन बड़ी भोर में उठकर सूर्य उदय होने से पहले वो सारे कार्य वो लोग देखने लगे। அதனுடைய பிரகாசம், அந்த வெளிச்சம் அந்த தண்ணி மேல எல்லாம் பட்ட உடனே, लेकिन उस प्रकाश वो पानी के ऊपर गिरते समय அந்த தண்ணி எல்லாம் ரத்தம் மாதிரி தெரியுது। लेकिन वो पानी की बूंद ऐसा उनको लगने लगा ये लहू है कर மோவாபியருக்கு தெரியுது, இப்படி 3 ராஜாக்கள் சேர்ந்து நம்மளுக்கு எதிராக போருக்கு வராங்கன்னு சொல்லி मोआबी लोग ऐसे सोचने लगे कि ये तीनों राजा हमारे विरुद्ध आकर कोई तो कार्य कर चुके हैं कर அவங்க எல்லாம் காலையிலே வந்து பாக்குறாங்க।
लेकिन वो लोग सुबह में आकर इस कार्य को देखने लगे। அங்க பார்த்தா அங்க தண்ணி இருக்கிறது தண்ணியே கிடையாதுங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். लेकिन उन लोगों को ऐसा मालूम है कि उस जगह पर पानी ही नहीं है। அங்க ஆண்டவர் இப்படி தண்ணியை கொண்டு வந்து அற்புதம் செய்திருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. लेकिन परमेश्वर इस कार्य उस पानी को लेकर आकर उस जगह पर अद्भुत कार्य किया कर विरोधी लोगों के बात नहीं मालूम था। மோவாபியர் காலையிலே வந்து பார்க்கும்போது அந்த தண்ணியெல்லாம் அந்த இப்ப செம்மண்ல கூட தண்ணி நிறைஞ்சிருந்தா எல்லாரும் சிவப்பா ரத்தமா தான் தெரியும் இல்லையா? लेकिन इस कार्य को मोवाब को जानने लगे, बाद में कार्य कैसे वो कर वो लोग सोचने लगे। அவங்களுக்கு அங்க தண்ணி இருக்குது தெரியாதனால அது ரத்தம் மாதிரியே தெரியும். लेकिन उस जगह पर पानी है लेकिन ये मालूम नहीं है, लेकिन उनका आंखों में ऐसा दिख रहा है कि वहाँ पर लहू की बूंदे हैं। அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. எல்லாம் அந்த நம்மளுக்கு எதிராக வந்த ராஜாக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு என்ன செஞ்சுட்டான், எல்லாம் ரத்த காடா ஆகி போச்சு, நம்ம எல்லாரும் போய் கொள்ளையிட போவோம் வாங்கன்னு சொல்லி ஓடி வராங்க. लेकिन वो लोग एक दूसरे से झगड़ा कर वो लोग समाप्त हो गए कर ऐसा सोचकर वो जगह पर जाकर हम दाढ़ी लगाएंगे कर वो लोग जाने लगे। ஆனா இங்க எல்லாரும் முடிச்சு நல்லா தெம்பா இருக்கிறாங்க, தண்ணி எல்லாம் முடிச்சு இல்லையா? लेकिन वो लोग अच्छे पानी पीकर अच्छे तंदुर अच्छे हरियाली के साथ वो लोग है कर हम देखते हैं। மோவாபியர் அந்த ஜனங்களை என்ன செய்யறாங்க, முறியடிக்கிறாங்க ராஜா। लेकिन तीनों राजा मिलकर उस मोवाबी लोगों को मारते कर हम देखते हैं। பாருங்க, ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார்। देखिए पर हम ना समझते ऐसे बड़े कार्य करने वाला परमेश्वर हमारा है। புரிந்து கொள்ளவே முடியல, நாற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க। हम नहीं समझते उनके कार्य कि तूफान आता है कि बारिश आता है, लेकिन परमेश्वर उनके कार्य में वो कर हमें दिखाते हैं। ஆனா வாய்க்கால்லாம் தண்ணீரால் நிரப்பப்படுங்கிற, लेकिन सारे नदियां भरकर रहेगी कर हम देखते हैं। ஆனாலும் ஆண்டவர் ஏதோம் தேச வழியா தண்ணீர் திருப்பி கொண்டு வந்து அந்த இடத்தை நிரப்ப வைத்தார்। लेकिन एदोम से लेकर परमेश्वर उस जगह को पानी से भरा कर हम देखते हैं। ஒருவன் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா, अगर एक परमेश्वर के सामने एक व्यक्ति सच्चाई के साथ रहेंगे तो அவருக்கு எவ்வளவு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறார் பாருங்க। ஏதோம் தேச வழியா அந்த தண்ணியை கொண்டு வந்து அது நிமித்தம் அவங்களுடைய தாகத்தை தீர்த்ததும் காணாதுன்னு எதிரியையும் முறியடிக்க வைத்தார்। लेकिन देखिए परमेश्वर के अद्भुत कार्य कितना है, उनको प्यास को भी मिटाया और विरोध में रहने वाले उस शत्रु को भी मारकर गिराया कर हम देखते हैं। அவருடைய எல்லா செயல்களும் பெரியவைகளா இருக்கு। लेकिन परमेश्वर की जो भी कार्य वो महान की कार्य है। இன்னும் பாருங்க, புதிய ஏற்பாட்டுல नए करार में देखेंगे புதிய ஏற்பாட்டுல நிறைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யறாரு। परमेश्वर ने नए करार में बड़े बड़े कार्यों को किया है। பாருங்க, இயேசுவானவர் பிறந்ததே ஒரு அற்புதமான காரியம் இல்லையா? देखिए यीशु मसीह पैदा हुआ ही एक बड़ी अद्भुत कार्य है। அவர் செய்த காரியங்கள் பாருங்க, புதிய ஏற்பாட்டுல யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க। யோவான் 3:3 में देखेंगे, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்। यीशु ने उससे उत्तर दिया, मैं तुझसे सच सच कहता हूँ, यदि कोई नए सिरे से ना जन्मा हो तो परमेश्वर के राज्य में वो देख प्रवेश नहीं कर सकता है। பாருங்க, நம்ம சாதாரணமா யோசிச்சு பார்ப்போம்। देखिए साधारण से रूप से हम योजना करेंगे, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால்னா அதுக்குரிய அர்த்தமே அந்த காலத்துல யாருக்கும் தெரியாது। लेकिन एक बार फिर से जीवन होता जिंदा होता है कर देखेंगे तो इस बात को कोई भी समझ नहीं सकते हैं। அங்க நிக்கோதேமுங்கிறவர் இருக்கிறார், ஒரு பெரிய அதிகாரி। அவர் கேக்குறாரு, என்ன செய்வாரு, முதிர் வயதிலையும் திரும்பியும் அம்மா வயித்துல போயிட்டு திரும்ப பிறப்பாங்களான்னு கேக்குறாரு। क्या फिर से जाकर माँ के पेट में जाकर फिर से उत्पन्न होना है क्या कर वो सोचते हैं। அப்போ மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாத ஒரு காரியமா இருக்கு। लेकिन फिर से जन्म लेना ये कार्य उनको नहीं पता था। ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான்। एक व्यक्ति जल के साथ और आत्मा के साथ उत्पन्न नहीं हुआ तो वो, அப்போ பாருங்க, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால், अगर आत्मा के साथ जल के साथ उत्पन्न नहीं हुआ तो மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது என்னது, ஜலத்தினால பிறக்கணும், ஆவினால பிறக்கணும்। आत्मा के साथ और जीवन के साथ जीना है। ஜலத்தினால பிறக்கிறதுன்னு சொன்னா என்னது, जल के साथ जीना है कर बोलेगा तो क्या है, அது என்னது, ஞான ஸ்நானத்தை பத்தி இல்லையா? वो ज्ञान बैप्टिस्मा के बारे में बोलना है। ஞான ஸ்நானத்தை பத்தி இயேசுவானவர் எப்படி சொல்லி தராரு? बैप्टिज्म के बारे में परमेश्वर ने इस कहानी को सुनाते हैं। ஞான ஸ்நானம் எடுக்கும்போது நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், நம்மளுடைய பாவத்துக்கு மறிக்கிறோம்। देखिए बैप्टिज्म लेते समय हमारी सारी कार्य परमेश्वर के हाथ में सौंपते हैं। அப்புறம் அந்த
पेत्रा 2:20 में हम देखते हैं, 1 पतरस நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். क्या है कि यदि तूने अपराध करके दुख खाया है और धीरज से यदि तूने அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். उनके गांव से तुम चंगा हो चुके हो. அப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன செய்யறோம்? பாவத்துக்கு இறந்து செத்து போயிரும். நீதிக்கு என்ன செய்யறோம்? பிழைத்து எழுந்திருக்கிறோம். இன்னும் பாருங்க, கொலோசையர் 2ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. கொலோசியர் 2 अध्याय को हम देखेंगे. அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். मरे हुओं के अंदर जी उठकर परमेश्वर के सामने हम खड़े रहना है. பாருங்க, நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம அடக்கம் பண்ணப்படுகிறோம். இயேசுவானவர் எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ அது போல நாமளும் அடக்கம் பண்ணப்படுகிறோம். देखिए, हम बैप्टिज्म लेते समय जैसे परमेश्वर ने बैप्टिज्म लिया उसके समान हम पाप के लिए मरकर नीत धार्मिकता के लिए हमें जीना है. அவர் எழுந்த விசுவாசத்தினால அவர் எழுந்தது போல நாமளும் எழுந்தவர்களா நம்ம இருக்கிறோம். जैसे परमेश्वर ने विश्वास के साथ जी उठे हैं उसी समान हम भी विश्वास के कार्य में जी उठना है. ஞானஸ்நானங்கிறது என்ன பாருங்க, बैप्टिज्म बोलेगा तो क्या देखिए, ஒரு தண்ணிக்குள்ள முக்கி தான் எடுக்கிறாங்க. लेकिन केवल पानी के अंदर डूब कर ही हमें उठाते हैं. அது பாருங்க, அது நம்மளுக்கு முதல்ல அவங்க சொல்லும்போது ஆண்டவர் சொல்லும்போது மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா சொல்லும்போது அவங்களுக்கு புரியல. लेकिन परमेश्वर ने इस तरह कहा है, परमेश्वर मनुष्य फिर से जी उठना है कर कर. ஆனா பாருங்க, அதுல எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் அடக்கி வச்சிருக்காரு. लेकिन उस बातों में परमेश्वर कितनी बड़ी कार्य को रखा था कर कर कोई नहीं जानता था. அப்ப நம்ம பாவத்துக்கெல்லாம் மரித்து நம்ம நீதிக்கு பிழைக்கிறோம். ஆண்டவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அது போல நம்மளும் உயிர்த்தெழுகிறோம். हमें भी पाप के लिए मरकर और अनंत काल के लिए जी उठना है. அவர் அந்த பிதாவுடைய வலது வாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி நாமளும் அவர் வலது வாரிசத்துல जैसे परमेश्वर ने परमेश्वर के दाहिने ओर बैठे हैं उसी समान हम भी परमेश्वर के और उनके साथ बैठना है. இப்ப ஞானஸ்நானம்ங்கிற அந்த ஒரு காரியத்துல எவ்வளவு பெரிய காரியங்கள், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் வைத்து उस बैप्टिज्म का बोलने के बारे में कई कार्य ऐसा है कि हम नहीं समझ सकते उस कार्य को. இன்னும் பாருங்க, அடுத்தல பாருங்க, பரிசுத்த ஆவி அனுப்புறாரு. पवित्र आत्मा जिस तरह कहते हैं, பாருங்க, ஆண்டவராய் இயேசு அவர் பிறக்கும் போதே ஒரு அற்புதம் செய்றாரு. என்னது? அவர் கன்னிமரியின் வயிற்றுல பிறக்கிறார். देखिए, परमेश्वर का पैदा होना ही एक बड़ी अद्भुत कार्य है और परमेश्वर ने कन्या मरियम के गर्भ में वो पैदा हुआ कर हम देखते हैं. இதை நம்மளால புரிந்து கொள்ள முடியல. ये कार्य हमें नहीं समझ सकते. கன்னியின் வயிற்றுல பிறக்கிறது, कन्या की कुंवारी के गर्भ में परमेश्वर ने पैदा हुआ. இன்னும் பாருங்க, ஏராளமான அற்புதம் செய்கிறார். लेकिन परमेश्वर ने बहुत से कार्यों को किया है. குருடர், செவிடர், ஊமையர், முடவர் எல்லாத்தையும் சுகப்படுத்துறாரு. परमेश्वर ने अंधे लोग को, बहरे लोग को, परमेश्वर ने कई बीमारी लोगों को चंगा किया है. ஒரு சாதாரண மனுஷனால அதெல்லாம் செய்ய முடியாது. क्या ये कार्य केवल साधारण मनुष्य से कर सकता है? மரித்தவர்களையும் எழுப்புறாரு, मरे हुओं को जिंदा करते हैं. காற்றையும் கடலையும் அமர்த்துறாரு, கடல் மேல நடக்கிறாரு. आंधी तूफान को थमाते हैं और पानी में परमेश्वर चलते हैं. அப்புறம் பாருங்க, சீஷர்களுக்கு முன்னாடி அவர் மறுரூபமாயிறாரு. लेकिन परमेश्वर शिष्य लोग के सामने पुनरुत्थान होते हैं. அவங்க அவர் கூட மோசே, எலியாலாம் பேசுறவங்களா இருக்கிறாங்க. लेकिन उनके साथ मोशे और एलिशा बात करने का एक कार्य शिष्य लोग देखते हैं. பிதாவானவர் அதே சமயத்துல அந்த மேகத்துல அவரு அதுல இருந்து அந்த சீஷர்களோட பேசுறாரு. देखिए, मेघ उस महिमा के साथ रहकर जैसे परमेश्वर पिता के साथ यीशु मसीह के साथ बातें करने लगते हैं. இயேசுவோட பேசுறாரு, பிதா சீஷர்களோட பேசுறாரு. शिष्य लोग के साथ बातें करते हैं. பிதாவானவர் சீஷரோட பேசுறாரு. पिताजी शिष्य लोग के साथ बात करते हैं. என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், क्या இவருக்கு செவி கொடுங்கள். क्या बोलते हैं, ये मेरा प्रिय पुत्र है, इनकी बातों को आप कान लगाओ. நம்ம வாசிச்சிருக்கோம், எல்லாரும் தெரியும் இல்லையா? हम पढ़े हैं, सबको मालूम है. இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி பிதாவானவர் சொல்றாரு. लेकिन परमेश्वर कहता है इनकी कार्यों में तुम कान लगाओ. இது எல்லாத்துல இருந்து அவர் தேவகுமாரங்கிறத நிரூபிக்கிறார். लेकिन इन सारी कार्यों में देखते हैं कि ये परमेश्वर का पुत्र है. சிலுவையில அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறாரு. மற்ற எல்லாரும் பதறி இல்லை, செத்து அப்படியே அடக்கம் பண்ணப்படல, உயிரோடு எழுந்திருச்சார். क्रूस में मरकर तीसरे दिन परमेश्वर जी उठा कर इस कार्य को जगह पर प्रकट करते हैं. எல்லாமே புரிந்து கொள்ள கூடாத காரியம் தான் இல்லையா? लेकिन ये सारे कार्य ना समझने के समान है. அப்புறம் பாருங்க, 120 பேர் மேல் வீட்டறையில இருக்கிறாங்க. लेकिन देखिए,
उस बड़े छत के ऊपर 120 लोग उस जगह पर खड़े थे पवित्र आत्मा पाने के लिए। ஆண்டவர் வித்தல் போகும்போது அவர் சொல்லியிருக்கிறார் 120 பேர் நீங்க வந்து மேல் வீட்டறையில எனக்காக காத்துருங்க அப்படின்னு சொல்லி சீசரை பார்த்து उस ऊपर की महडी में तुम जाकर मेरे लिए इंतजार करो कर पर में लोग कहते हैं। அப்போ இவங்க எல்லாம் போய் என்ன செய்றாங்க காத்திருக்கிறாங்க। लेकिन इन सारे लोग जाकर उस जगह पर इंतजार करते हैं। எல்லாரும் ஒரு மனதோட கூடி அங்க இருந்து ஜெபம் பண்றாங்க। लेकिन सारे लोग उस जगह पर इकट्ठा होकर एक मन होकर इस कार्य के लिए इंतजार करते हैं। அப்ப எல்லாருக்கும் தெரியும் அது இல்லையா, ஒரு பெருங்காற்று முழக்கமா அந்த இடத்துல என்ன செய்யுது, அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொருவருக்கும் एक बड़ी तूफान के समान उस जगह पर अग्नि के समान परमेश्वर आत्मा उंडेलने की कार्य को देखते हैं। ஒவ்வொருவர் மேல வந்து அமர்ந்தார்। हर एक के ऊपर आत्मा उंडेला कर हम देखते हैं। இதெல்லாம் தெரியும் எப்படி கிரகிக்க கூடாத காரியம் இல்லையா? क्या ये कार्य हम ग्रहण नहीं कर सकते? ऐसी कार्य है। பரிசுத்த ஆவியை பெறும்போது இந்த இப்பவும் நம்மளுக்கு எல்லாம் எப்படிதான் ஆவி அக்னிமயமான நாவுகளை கண்டவங்க தரிசனத்துல கண்டவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க। लेकिन अग्नि के समान कार्य देखने वाले और भी हमारे बीच में हैं। அப்படி அந்த பரிசுத்த ஆவி ஆண்டவர் பொழிந்த அந்த நாள்ல 120 பேரை அவங்க ஊற்றினார்। उस समय में पवित्र आत्मा 120 लोगों के ऊपर आत्मा जी उंडेला कर हम देखते हैं। அந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்க அக்னிமயமான நாவுகளா நம்மளுக்கு இறங்கி வராரு। परमेश्वर अग्नि के समान हमारे ऊपर उतर कर आते हैं। இப்போ முதல்ல வெவ்வேறு பாஷைகள் அவங்க எல்லாம் பேசினாங்க, அது மாதிரி பேச வைக்கிறார்। उस समय में उन लोगों के बीच में भिन्न भिन्न भाषा बोलने के लिए परमेश्वर उनको तैयार करते हैं। அப்போ நம்ம பாருங்க நம்ம நாட்டு தான் हमारे ही देश में, ஆனா பேசுறது நமக்கே தெரியாது என்ன வார்த்தை அடுத்தால வரப்போகுது। लेकिन देखिए बातें करने के समय कौन सा भाषा और आता है हम नहीं जानते हैं। அப்போ அந்நிய பாஷைங்கிறது பாருங்க ஆவியானவர் நம்ம நாவுல இருந்து பேசுறாரு। लेकिन अन्य भाषा बोलते समय परमेश्वर हमारे जीव से उस कार्य को प्रकट करते हैं। இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கிரகிக்க கூடாத புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர்। देखिए हमारे जीवन में और भी हमें कार्य को ना समझते हैं, ऐसे कार्य और भी है। பாருங்க இந்த ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு, நமக்கு ஆவியின் வரங்களை தருகிறார்। जब आत्मा जी हमारे साथ रहते हैं तो आत्मिक वरदान भी वो देने लगते हैं। இப்போ நம்ம ஆவியின் கனிகளை தருகிறாரு, आत्मा की वरदान को देते हैं। இப்போ அந்த வரங்கள்லாம் நமக்குள்ள இருந்து நம்மளுக்கு ஆண்டவர் தரும்போது ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க பிரயோஜனத்துக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிறார்। लेकिन वो आत्मिक वरदान और आत्मा का फल जिन जिन के अनुसार है वो परमेश्वर वैसे ही देते जाते हैं। இப்போ 9 வரங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 9 वरदान सबको मालूम है ना। ஞானத்தை போதிக்கும் வசனம், ज्ञान को समझने वाली आत्मा, அறிவை உணர்த்து வசனம், समझ को समझाने वाली आत्मा, விசுவாசம், विश्वास, குணமாக்கும் வரம், चंगाई करने वाले वर, அற்புதங்களை செய்யும் சக்தி, अद्भुत चिन्ह चमत्कार करने वाली शक्ति, தீர்க்க தரிசனம் உரைத்தல், भविष्यवाणी बोलने का वरदान, ஆவிகளை பகுத்தறிதல், आत्मा को जांचने वाली वरदान, பற்பல பாஷைகளை பேசுதல், भिन्न भिन्न भाषा बोलने वाली वरदान, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், भाषा को वर्णन करने वाली। இவ்வளவு 9 வரங்கள்। इस कार्य को देखते हैं कि 9 वरदान। இப்போ பாருங்க நம்ம பைபிளை வாசிக்கும் பொழுது அந்த ஞானத்தை போதிக்கிற வசனம் இருந்தால்தான் நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த ஞானம், அதை புரிந்து கொள்கிற ஞானம் நமக்கு வரும்। देखिए जब हम वचन को पढ़ते हैं तो उसके अंदर हमें वो समझने की ज्ञान चाहिए। பாருங்க அறிவை உணர்த்துற வசனம் இருந்தா ஆவியானவர் நமக்கு அதுல இருக்கிற அந்த வசனத்துல இருக்கிற அறிவு எல்லாம் உணர்த்தி காட்டுது। अगर हमें बुद्धि जानना है उस कार्य में परमेश्वर उस कार्य में वचन के जरिए से हमें प्रकट करते हैं। விசுவாசங்கிற அந்த வரம் நமக்கு இருந்துச்சு। विश्वास करने वाले उस वर को परमेश्वर में देते हैं। எல்லா காரியத்திலும் விசுவாசம் உள்ளவங்களா இருப்பாங்க, ஆண்டவர் சொன்னதெல்லாம் விசுவாசிப்பாங்க, அற்புதங்களுக்கு மேல அற்புதம் பெற்றுக்கிட்டே இருப்பாங்க। देखिए जो कार्य परमेश्वर ने कहा है वो सारी कार्य में विश्वास के साथ विश्वास करेंगे तो वो सारी कार्य हमारे जीवन में होता है। நம்ம சாதாரணமா பேசும்போது விசுவாசம் வராது, लेकिन हम साधारण से बात करेंगे तो वो विश्वास की बात हमारे अंदर नहीं आती है। அதான் நம்ம நிறைய சாட்சிகளை கேட்டாலும் நம்ம விசுவாசிக்க மாட்டோம்। बहुत सी गवाही को हम सुनेंगे तो भी हमारे अंदर विश्वास जागृति नहीं होती है। நல்ல ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை தரும் பொழுது जब हम அற்புதம் நடக்கும்। जब हम विश्वास के साथ प्रार्थना करते हैं तो परमेश्वर उस जगह पर कार्य को करते हैं। அப்புறம் குணமாக்கு வரத்தை அது போல தர்றாரு। चंगाई करने वाली वर परमेश्वर हमें देते हैं। பரிசுத்த ஆவியை பெற்றவங்களாலதான் குணமாக்க முடியும், மற்றவங்களுக்கு இல்ல। देखिए पवित्र आत्मा जिन लोगों ने पाता है वो ही चंगाई के कार्य कर सकते हैं, दूसरे लोग नहीं कर सकते हैं। அற்புதங்களை செய்யற சக்தியை கொடுக்கிறாரு, अद्भुत कार्य करने वाले परमेश्वर कार्य शक्ति को देते हैं। தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, भविष्यवाणी बोलने में वरदान। தீர்க்க தரிசனம் வருது, அவங்க நாவல இருந்து தானாக வார்த்தை வரும்। देखिए भविष्यवाणी ऐसा है कि उनकी जीभ से वही आ जाता है। அது புத்திக்கும்
தெரியாது, எதையும் அறிஞ்சு சொல்ல மாட்டாங்க. लेकिन उनसे समझ से बाहर है, அது ஆவியானவர் பேசுறது. लेकिन वो कार्य आत्मा जी बात करते हैं। ஆவிகளை பகுத்தறிகிறது. आत्मा को जांचने की कार्य। ஆவிகளை பகுத்தறினா அதுல பிசாசு இருக்குதா, இவங்க பிசாசை வச்சு பேசுறாங்களா, பரிசுத்த ஆவியை வச்சு பேசுறாங்களான்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். देखिए आत्मा की जानकारी बोलेगा तो ये व्यक्ति के आत्मिक जरिए से बात कर रहा है या कि शैतान की जरिए से बातें कर रहा है कर हम जान सकते हैं। பற்பல பாஷைகளை பேசுறது, भिन्न भिन्न भाषा बोलने वाले। நமக்கு தமிழ் இங்கிலீஷ் தான் தெரியும், हमें इंग्लिश और तमिल ही मालूम है, அப்ப நமக்கு தெரியாத பாஷையெல்லாம் பேச வைக்கிறது ஆவியானவர் தான். लेकिन हमें ना समझते और ना आते वो भाषा बात करने वाले पवित्र आत्मा जी है। அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ண சொல்லதும் செய்யறாங்க. वो भाषा हम परिपूर्ण वायदा के साथ लेकर आना है। அதுக்கு அர்த்தம் இல்ல, அந்த வியாக்கியானம் பண்ண வைக்கிறதும் அந்த ஆவியானவர். जो वायदा हम आत्मा के जरिए से बोलते हैं उसे अर्थ बोलना ही परमेश्वर की आत्मा ही है। வேற பாஷை நம்ம அறியாம பேசுறோம், दूसरी भाषा हम अनजाने में बात कर सकते हैं, அந்த பாஷைக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியாது, அது அர்த்தம் தெரிய வைக்கிறதும் ஆவியானவர். लेकिन उसे अर्थ मालूम पड़ना वो परमेश्वर की आत्मा ही है। அப்ப பாருங்க, நம்ம நாமல இருந்து ஆவியானவர் இவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை, கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்யறார். जे कि परमेश्वर हमारे जीवन में हमारे जीव में हमें ना समझते ऐसी अद्भुत कार्य करने वाला परमेश्वर है। எல்லாம் நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியுமா என்ன? सारी बातें हम जान सकते हैं क्या? முடியாது இல்லையா? नहीं समझ सकते। சாதாரணமா புரிஞ்சுக்கிட முடியாது. ஆனா ஆவியானவர் வரும்போது இவ்வளவு காரியங்களை நமக்கு தெரிஞ்சு செய்யறாரு. देखिए साधारण के लोग इस कार्य को नहीं जान सकते हैं, लेकिन जब आत्मा जी हमारे अंदर आता है तभी उस कार्य को हम जान सकते हैं। அப்புறம் பாருங்க, ஆவியின் கனிகளை தருகிறார். परमेश्वर आत्मा का फल को देते हैं। சாதாரணமா இருந்தானா உலக பிரகாரமா எப்பவும் சண்டைப்படும், ஒரு சமாதான குறைவுள்ளவமா அப்படிதான் இருக்கிறோம். देखिए साधारण में लोग ऐसे रहते हैं कि असमाधान के साथ ऐसे ही जीवन को रहता है कर हम देखते हैं। இப்போ நம்ம ஆவியானவர் நமக்கு வரும்போது அந்த கனிகள்லாம் நமக்குள்ள கிரியை செய்யப்படுகிறார். जब आत्मा हमारे अंदर आता है तो वो सारी आत्मा का फल हमारे भीतर प्रकट होता है। அவர் என்னது? ஆவியின் கனிகள் என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், விஜயம், எல்லாத்தையும் நமக்கு தராரு. प्रेम, दया, करुणा, धीरज, शांति, नम्रता, संयम, इन सारी कार्यों को परमेश्वर ने मेरे भीतर 9 फल को देते हैं कर हम देखते हैं। ஈஸியா எல்லாரும் மேலயும் அன்பு காட்ட முடியாது இல்லையா? सारे लोगों को ऊपर ऐसे ही साधारण प्रेम नहीं दिखा सकते हैं। எல்லாராலையும் சந்தோஷமாவும் இருக்க முடியாது. सारे लोग के अंदर शांति के साथ रह भी नहीं सकते हैं, சிலர் எப்ப பார்த்தாலும் எரிச்சல் பட்டு முகமே சிறிதிருந்தா தான் இருக்கும். लेकिन हमेशा कुछ लोग ऐसे रहते हैं कभी भी गुस्से के साथ उनके अंदर प्रेम ही नहीं रहता, ऐसे लोग भी रहते हैं। ஆவியானவர் நமக்கு அந்த சந்தோஷத்தை தந்துட்டா நம்ம உள்ளத்துல அந்த சந்தோஷம் பொங்க பொங்க நம்ம முகம் அப்படியே பிரகாசிக்கும். देखिए पवित्र आत्मा जी उस कार्य को हमारे भीतर रखेंगे तो हमें हर वक्त शांति के साथ और प्रेम के साथ लोगों के साथ मेल मिलाप करते हैं, சமாதானத்தை தருகிறார், शांति को देते हैं। உலகம் தரக்கூடாத சமாதானம் நம்ம உள்ளத்தை நிரப்பும் பொழுது நம்ம எதுக்கும் கலங்க மாட்டோம். इस संसार हमारी को शांति नहीं दे सकता है, लेकिन परमेश्वर ने जो शांति देता है उसे कोई भी छीन नहीं सकता है। நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்க வைக்கிறார். धीरज और शांति के साथ रहना, பொறுமையோடு அவருடைய கிருபைக்கு காத்திருக்க செய்கிறார். धीरज के साथ उनके अनुग्रह के लिए हम इंतजार करना है। நமக்கு நல்ல குணங்களை தர்றார், நற்குணத்தை தருகிறார், தயவை தருகிறார். परमेश्वर धीरज और शांति को हमारे अंदर देता है। ஆவியின் கனிகளிலும் விசுவாசம் உண்டு. आत्मा की फल के अंदर भी हमें विश्वास रखकर चलना है, அதுலயும் விசுவாசத்தை நம்மளுக்கு காண வைக்கிறார். उसमें उसके अंदर भी विश्वास रखना परमेश्वर हमें दिखाते हैं। ஒரு சாந்த குணத்தை தருகிறார். धीरज की आत्मा को परमेश्वर देता है, இச்சை அடக்கத்தை தருகிறார். संयम की आत्मा को देते हैं। நம்ம எத்தனை நாள் பாய்ச்சியம் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். इन सारी कार्य करने के लिए परमेश्वर हमेशा कार्य को करते हैं। கெட்ட காரியங்களுக்கு போகாம அதுலயும் இச்சை அடக்கத்தை தருகிறார். बुरी कार्यों को जाते समय परमेश्वर उससे भी संयम की आत्मा हमें देते हैं। ஆவியானவர் இருந்தா கனிகள் வரங்களால நிரப்புறார். जब आत्मा जी हमारे साथ रहे तो फल के साथ और वरन के साथ हमें भरकर चलाएंगे। அப்ப இதெல்லாம் என்னது? நம்மளுக்கு புத்திக்கு எட்டாத, புரிந்து கொள்ள முடியாத, கிரகிக்க முடியாத காரியங்கள். देखिए हमारी मस्तिष्क तो ना समझने वाली ऐसी बातें परमेश्वर हमारे भीतर कार्यों को करता है। பாருங்க, அதுல யோவான் 6:54 போட்டிருக்கு. देखिए யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். देखिए जो कोई भी इस मेरी शरीर की रोटी को खाता है
अनंत काल के राज्य में मैं उसे उठाकर खड़ा करूंगा कर शास्त्र कहता है। அப்போ மாம்சத்தை புசித்த ஆண்டவருடைய ஒரு மனுஷனுடைய மாம்சத்தை எப்படி புசிக்க கொடுப்பாங்க? एक मनुष्य की शरीर को परमेश्वर कैसे खाने को देते हैं? இதான் அங்க உள்ள மக்களுக்கு சந்தேகம். 6:52 போட்டுட்டு பாருங்க. लेकिन देखिए उस जगह पर रहने वाले लोगों को इस बातों के संदेह उठने लगा, तब ये वचन उनके बीच में बोलने लगा, இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான்? उनकी शरीर को कैसे हमें खाने देते हैं என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார். उनके अंदर ही वो लोग वाद विवाद करने लगे। ஆண்டவர் சொல்றாரு, என் மாம்சத்தையும் என் சரீரத்தை என்னுடைய ரத்தத்தையும் பானம் பண்ணணும். लेकिन वह परमेश्वर इस तरह कहता है, मेरे मांस को खाते हैं और मेरे लहू को पीने वाले। அப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க, அது எப்படி கொடுக்க முடியும்? लेकिन ये सारे बोलते हैं वो लोग कैसे दे सकते हैं? ஒரு மனுஷன் எத்தனை பேருக்கு அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுக்க முடியும்? एक आदमी का मांस कितने लोगों को हम दे सकते हैं? ஆண்டவர் இந்த நாட்கள் அதை எப்படி நம்மளுக்கு புரிய வைத்து அதை செய்ய வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर देखिए इन दिनों में उस बारी को समझने के लिए कैसे परमेश्वर ने दिन को समझने के लिए हमें रखा है। இந்த ஒரு அப்பம் வச்சு एक रोटी को அதை நம்ம ஜெபம் பண்றோம், மெய்யாகவே இது உம்முடைய சரீரமா மாறட்டும். एक रोटी को रखकर परमेश्वर के सामने हम इस तरह कहते हैं कि परमेश्वर ये आपका शरीर होने दीजिए। அந்த திராட்சை ரசத்தை வச்சுக்கிட்டு மெய்யாகவே இது உம்முடைய ரத்தமா மாறட்டும் சொல்லி ஜெபம் பண்றோம். और उस लहू को रखकर हम इस तरह प्रार्थना करते हैं, परमेश्वर ये आपका लहू के, ये आपका लहू के अंदर आप आशीष कीजिए कर அது விசுவாசத்தோட நம்ம அதை புசித்து பானம் பண்ணணும். इस कार्य को विश्वास के साथ हम ग्रहण करते हैं। அப்போ அப்படி செய்யும் பொழுது நம்ம எல்லாரும் கடைசி நாள் ஆண்டவர் எழுப்புவாருன்னு இன்னும் விசுவாசத்தோட காத்திருக்கிறோம். अगर इस कार्य हम करेंगे तो परमेश्वर का वचन कहता है कि अंतिम दिनों में तुम्हें उठाऊंगा कर वचन कहता है। இப்போ அந்த காலத்துல அவர் சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரியல. लेकिन उन पुरानी नियमों में परमेश्वर कहते समय उन लोगों को मालूम नहीं पड़ा। அப்போ ஆண்டவர் வந்து அவர் கடைசி ராபோஜனம் பண்ணும்போதே அதையெல்லாம் நம்ம காட்டி கொடுத்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாரு. लेकिन अंतिम समय में सारे लोगों चेलों को बिठाकर परमेश्वर ने उनको सिखा कर दिए हैं। நம்ம அதே போல விசுவாசத்தோட இன்னைக்கு நம்ம அந்த சரீரத்தையும் புசித்து ரத்தத்தை பானம் பண்ணும்போது उस विश्वास के अनुसार आज भी हम रोटी और मांस को खाते समय நம்ம சரீரமும் ஆத்மா ஆவி எல்லாம் பரிசுத்தப்படுது. हमारी शरीर हमारी आत्मा पवित्र बनता है। இப்போ நம்ம விசுவாசத்தோட நம்ம அப்படி செய்யும் பொழுது அது நம்ம கடைசி நாள்ல ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை எழுப்பும்படியான நம்ம சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். अगर विश्वास के साथ इस कार्य को करेंगे तो परमेश्वर अंतिम समय में इस कार्य में हमें जिलाकर उठाएंगे। பாருங்க, ஒரு நாள் நானும் அப்படிதான். फिर देखिए एक दिन मैं भी ऐसी ही எனக்கு வந்து ஒரு சிக்கன்குனியா காய்ச்சல் வந்துச்சு. एक चिकनगुनी के समान एक आया था। அது ரெண்டாவது மக பிறந்து 16 நாளையிலே வந்துச்சு. मेरी दूसरी बेटी पैदा होने के बाद दूसरे அப்போ நான் வந்து நினைச்சேன், இது வந்து நம்ம சரியான பாவ அறிக்கை பண்ணாம இந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம அதுல வந்து நம்ம கலந்துகிட்டதுனால, அந்த ஐக்கிய பந்தியில நம்ம கலந்துகிட்டதுனாலதான் நமக்கு இந்த நோய் வந்துருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டேன். एकता में भाग लेने के लिए हमारी पापों के कार्यों में मैं अच्छी तरह से ग्रहण कर पवित्र बनकर परमेश्वर के समक्ष जाने के से पहले அப்போ நான் என்ன செஞ்சேன், இனி அடுத்த மாதமாவது நம்ம பரிசுத்தமா எடுக்கணும்னு சொல்லி அன்னையில இருந்தே நான் என்ன செய்துட்டேன், ஆண்டவரே நான் அடுத்த மாதம் நான் நத்தனை எடுக்கும்போது நான் பரிசுத்தமா எடுக்கணும், ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் ஜெபம் பண்ணேன். देखिए दूसरा महीने में लेते समय इन सारे पापों को कार्यों को मैं ग्रहण कर क्षमा मांगकर आपके पवित्र स्थान में मैं आकर वो लेंगे कर मैं प्रार्थना करने लगी। இங்க வந்த பிறகும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண உட்கார்ந்தாச்சு, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்பவும் எனக்கு சந்தேகம், நம்ம பரிசுத்தமா ஆயிட்டோமா, பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டானா, அப்பவும் ஆண்டவர்கிட்ட என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னே ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். देखिए मैं यहाँ पर आकर बैठकर प्रार्थना करने लगी, परमेश्वर मुझे पवित्र बनाइए। फिर भी मेरे अंदर एक जगह पर संदेह की बातें थी। அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு தரிசனம் தந்தார். परमेश्वर मुझे एक दर्शन को दिए। பாருங்க, நான் முழங்கால் போட்டுக்கிறேன், அது ஒரு உருவம். देखिए मैं घुटना टेक कर जगह पर बैठी हूँ, उस एक कार्य है। அதுக்கு மேல 2 உருவம் அந்தரத்துல நிக்குது, அதே போல என்னை போல சேலை கட்டிட்டு அப்படியே நிக்குது. देखिए मेरे ऊपर 1-2 शरीर ऐसा ही खड़ा हुआ मैं उस कार्य को देखा। இப்போ அந்த 2 உருவத்துல ஒரு உருவத்தை பத்தி பேசுது, 2 ஆவி ஆத்மா 2 பேசுது, சரீரம் முழங்கால் போட்டு. लेकिन शरीर घुटना टेका है और आत्मा और भीतर की आत्मा दोनों खड़ा होकर वैसा मैंने देखने लगा। நான் இப்படி அங்கனதான் உட்கார்ந்திருந்தேன், அதுலதான் நிக்கிற மாதிரி இருக்கு. அங்க இருக்கிறத பார்க்கும்போது முன்னாடி என்ன செய்தாரு, ஆண்டவர் இயேசுவானவர் அப்படியே முழங்கால் போட்டு தலை வந்து தரையில படுற மாதிரி என்ன செய்யுது, முக்காடு போட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு.
लेकिन देखिए इस जगह पर परमेश्वर यीशु मसीह अपने घुटने टेककर अपने सर को झुकाकर वो प्रार्थना करना, इस कार्य को मैंने ग्रहण किया। அது எனக்கு மேல அந்த இடத்துல இருக்கறனால அங்க இருந்து இங்க பாக்குறது தெரியுது இல்ல, எல்லாருமே முழங்கால் போட்டுருக்காங்க, நான் நேரா இருந்தா பார்த்தா தெரியாது. लेकिन देखिए मैं उस जगह पर बैठी थी, लेकिन इस कार्य में देखेगी तो मैं नहीं देख पाती थी, लेकिन आत्मा के भीतर आत्मा के जरिए से उस कार्य को मैं जानने लगी। அப்போ ஒரு உருவம் சொல்லுது, ஏ அங்க பாரு அது இயேசுவானவர் அப்படி சொல்லுது. लेकिन एक आत्मा इस तरह कहता है, वो देखो यीशु मसीह है। இன்னொரு உருவம் சொல்லுது, இல்ல இல்ல இயேசுவானவர்னா பிரகாசமா ஒளியா இருப்பாரு, இது மனுஷன் மாதிரியா இருப்பாரு, அது இயேசு இல்ல. लेकिन और एक आत्मा इस तरह बोलते हैं, नहीं नहीं ये यीशु मसीह नहीं, लेकिन यीशु मसीह तो बहुत प्रकाशमान होते हैं कर बोलने लगा। சொல்லிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் என்ன செய்தாரு, அங்க அந்த இடத்துல அந்த டேபிள்ல அந்த திராட்சரசம் அப்பம் வச்சிருக்கோம், அதுல பக்கத்துல ஏத்தால உட்கார்ந்துருக்காரு. लेकिन देखिए ऐसे बोलते समय एक व्यक्ति ऐसा है कि द्राक्षरस और लघु उस जगह पर था, तो एक व्यक्ति उस जगह पर खड़ा कर मैं देखने लगी। அதுல நல்ல உயர்ந்த ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காரு, சிங்காசனத்துல நான் பார்த்தேன். लेकिन देखिए एक ऊंचा व्यक्ति उस जगह पर बैठा खड़ा हुआ मैं ऐसा देखने लगी। நல்ல அப்படி உட்கார்ந்து அப்படி இருக்காரு. அவர் உட்கார்ந்து இருக்கும்போது அப்பா ஐயா சொல்றாங்க, जो वो व्यक्ति उस जगह पर बैठा है, उस समय में अय्या जी ऐसा बात करने लगे, இந்த அப்பம் மெய்யாகவே அவருடைய சரீரமாகவும் இந்த திராட்சரசம் மெய்யாகவே அவருடைய ரத்தமாகவும் மாறும்படி எல்லாரும் கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிச்சு தரும்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். अय्या जी ने इस तरह प्रार्थना करने लगा, सारे लोग हाथ बढ़ाकर इस रोटी के ऊपर, इस लहू के ऊपर तुम हाथ बढ़ाकर प्रार्थना करने के लिए वो बोलने लगे। அப்போ அப்படி சொன்ன உடனேக்கு அந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் உட்கார்ந்து இருக்கிறவர் அப்படி கையை வச்சு அப்படி ஆசீர்வதிக்கிறாரு. लेकिन तुरंत ही बात अलिया बोलकर खत्म करने लगी, लोग तुरंत ही वो व्यक्ति उस कार्य को आशीष करने लगे। அவர் ரொம்ப சுறுசுறுப்பு, அது உண்மையிலே அதை பார்த்தேன். लेकिन वो बहुत सी चतुर सामर्थ्य परमेश्वर था, वो कार्य को मैंने देखा। இப்போ சொன்ன உடனே அப்படி ஆசீர்வதிக்கிறாரு. तुरंत बोलते ही परमेश्वर ने उस कार्य को आशीष करने लगे। அப்புறம் பாருங்க, அப்புறம் பார்த்துட்டே இருக்கும்போது ஆண்டவரை நான் வந்து பாக்குறேன். அப்போ அந்த அவர் வச்ச உடனே இந்த இடத்துல ஆண்டவருக்கு என்ன செய்யுது, தழும்பு இருக்கு. देखिए मैं इस कार्य को देखते समय मैं ऐसा देखा कि परमेश्वर के हाथों में जो कीला मारा हुआ उस निशान को मैंने देखा। ஆணி அடித்து அந்த தழும்பு இருக்கு ரத்தத்தோட, उनको जो जिस जगह पर उनको हाथ में कीला मारा था उस घाव को मैंने देखा। அது முழுதா காயில் வந்து ஆறல, அது தெரியுது. लेकिन वो संपूर्ण रीति से चंगाई नहीं हुआ, लेकिन वो घाव को देखते समय और भी उसके अंदर थोड़ा यही था, அப்ப அந்த सूखा नहीं था। அந்த ரெண்டு உருவத்துல ஒரு உருவம் சொல்லுது, लेकिन वो दोनों आत्मा के एक आत्मा ऐसा அந்த बोलने மாதிரி लगा, காயம் இருக்குதா, இது இயேசுவானவர் தான். देख वो उनके हाथों में गांव है, वही यीशु मसीह है। அப்படி சொன்ன உடனே ஒரு உருவம் ஆண்டவர் பக்கத்திலே சேர் பக்கத்திலே வந்து நின்று, लेकिन उस व्यक्ति बोलते तुरंत ही वो आत्मा आकर उस व्यक्ति के बाजू में खड़ा हुआ कर हम देखते हैं। அப்ப நான் கிட்ட இருந்து ஆண்டவர் ரொம்ப அப்படி ஆசையா பாக்கேன். लेकिन मैं उत्साह से चाह से उस कार्य को देखने लगी। அப்போ நான் சின்ன பிள்ளையிலேயே வாலி பிள்ளையிலேயே நான் வந்து இது பெரிய அந்த கேலண்டர் எங்க வீட்டுல வச்சிருந்தாங்க. छोटे बच्चे के समय में ऐसे देखने लगी कि हमारे घर के अंदर एक कैलेंडर में, அந்த கேலண்டர்ல அவ்வளவு நீல அவருக்கு கழுத்து இருக்கும். लेकिन उस कैलेंडर में ऐसे एक तस्वीर को मैंने देखा कि बहुत ऊंचाई गर्दन था। அப்போ நான் வந்து என்ன செய்வேன், அந்த கேலண்டர் பார்த்து பேசுவேன், ஆண்டவரே நீ ஃபாரினர்ங்கிறதுனால தான் உனக்கு இவ்வளவு நீளம் கழுத்து இருக்கு, இந்த இந்தியாக்காரனுக்கு ஒருத்தருக்கு இவ்வளவு நீளம் கழுத்து கிடையாது அப்படின்னு. लेकिन मैं ऐसे एक कार्य में सोचने लगी, आप फॉरेन के परमेश्वर है इसलिए आपका गर्दन बहुत ऊंचा है, हमारे इंडिया में ऐसे लोगों के बीच में ऐसा नहीं है। அந்த ஆண்டவர் முதல்ல எனக்கு கழுத்து தான் காட்டினாரு, நான் அப்படி சொன்னதுனால அது ஞாபகப்படுத்துறாரு. लेकिन परमेश्वर पहले ही मुझे उस गर्दन को दिखाए उस कार्य को देखते समय, சொன்ன மாதிரி அப்படியே நீளமான கழுத்து இருக்கு. जैसे बोला है वैसे ही वो लंबा वो गर्दन को मैंने देखा। அவர் நான் ரொம்ப அப்படி பார்க்கும்போதே அவர் பேசல, ஆனா என் இருதயத்துக்குள்ள வருது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். लेकिन वो व्यक्ति मुझसे बात नहीं किया, लेकिन हृदय में ऐसी वचन आने लगा, जो हृदय में शुद्ध है वही परमेश्वर की खोजी है कर பாருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தது என்னது, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு உடனே ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்திட்டேங்கிறதுக்கு அவர் சொல்லுதாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். लेकिन हृदय में जो शुद्ध है वही भाग्यवान है कर उस वचन के जरिए से उनको दृढ़ करने लगे परमेश्वर। நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. मैं धीरज और नम्रता रहने वाला परमेश्वर कर वचन कहता है। ரெண்டு வசனம் இருதயத்துல தான் வந்துச்சு, அவர் பேசல. लेकिन उन्होंने नहीं बात किया, लेकिन वो वचन मेरे हृदय से गहराई तक आने लगा। பாருங்க, அவருடைய நம்ம
வந்து பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம அவங்க ரத்தத்தால கழுவுங்க பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உண்மையிலேயே நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. देखिए आपके लहू से मुझे धोकर शुद्ध कीजिए कर बोलते के समय परमेश्वर उस कार्य को करते हैं. இன்னும் அவரை பார்த்துட்டு நான் ஒன்னா யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு வேலைக்கு போன உடனே ஆண்டவர் அப்புறம் அங்க போன மாதிரி இருந்து அப்புறம் அங்கே தள்ளி போச்சு, அப்படியே மறந்துச்சு. நான் என் சின்னதை என்ன வந்துச்சு, ஆண்டவருக்கு என்னை விட சின்னவர், அவருக்கு 32 வயசு, எனக்கு 35 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. நான் பார்க்கும்போது இப்படி யோசனை மாறிச்சா ஆண்டவர் மறந்துட்டார். लेकिन ऐसी मन में योजना आने लगा कि मैं 35 की उम्र में और परमेश्वर 32 की उम्र में है कर ऐसे ही मन में सोचते सोचते परमेश्वर ऐसे आके उस कार्य को ऐसे देखने लगे कर हम देखते ஆச்சரியமா ஒவ்வொன்றா பார்க்க அப்படி யோசிக்க உடனே ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் மறந்துட்டார். लेकिन ऐसे कई कार्य सोचते समय परमेश्वर ने उस कार्य में ऐसे निकल गए कर मैं देखती हूँ. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொன்ன அந்த நற்கரண பந்தில அவருடைய ரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்துதா இல்லையா? देखिए परमेश्वर के लहू के समय में पंक्ति में आने के समय परमेश्वर हमें पवित्र बनाकर उस कार्य को हमारे अंदर प्रकट करते हैं. நமக்கு கிரகிக்க கூடாத காரியம், புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள், हमें ना समझने वाली ऐसी बातें परमेश्वर हमें सिखाते हैं. அப்போ ஆண்டவர் வந்து அவர் சொன்ன மாதிரி கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். लेकिन हमें ना समझने वाली ऐसी बातें परमेश्वर हमें सिखाकर देने वाले परमेश्वर है. நம்ம வேதத்துல என்னென்ன வார்த்தையெல்லாம் அவர் சொன்னாலும் எல்லாம் அப்படியே உண்மையான காரியம். लेकिन देखिए शास्त्र में परमेश्वर ने जिन जिन वचनों के कार्य में बोला है वैसे ही परमेश्वर अब तक करते आए हैं. परमेश्वर इस वचन को आशीष करना है. प्रार्थना दया से भरने वाले परमेश्वर, हम ना समझते और ना ग्रहण करते ऐसे बड़े कार्य को करने वाले परमेश्वर, उस दिन में भी और परमेश्वर इस नए करार में समय में भी आप वैसे ही कार्य करते आ रहे हैं. जो आप बोलते हैं वो कर दिखाते हैं. आपका लहू हमारी पाप को धोता है. आपने जो कुछ भी कहा है वो सारे कार्य सच्चाई के साथ है. और भी जो ना समझते ऐसी कार्य हमारे जीवन में आप कीजिए. जैसे आपने कहा है अंतिम दिनों में मैं तुम्हें जिलाऊंगा कर आपने कहा है. आपके अंदर स्थिर रहकर उस भाग्य को मैं पाने के लिए हमें सहायता कीजिए. इन दिनों में आप अपने फलों के बारे में अपने हमें सिखा कर दिए, इसलिए मैं आपको धन्यवाद यीशु मसीह के मीठे नाम से मांगते पिता. उन्होंने बातें किया, कितने लोग समझ सके? सब लोग को समझ सके. परमेश्वर ने हमारे लिए आकर आत्मा की रीति से चलना है कर परमेश्वर हमें सिखाते हैं. लेकिन जो ने बहन कहा है वो सारी कार्य आत्मा की रीति से चलना है, उसी समय वो बातें करने लगे. हम किस में चलते हैं? हमारे अंदर आदम की प्रमाणता है, पाप की प्रमाणता. परमेश्वर ने भी छुटकारा पहले ही दे दिया है. उस छुटकारे के साथ अगर हम खड़े रहेंगे तो हर एक क्षण हमें मन फिराना है. 3 राजा उस जगह पर गए, लेकिन उस जगह पर पानी नहीं था. 7 दिन वो चलने लगे. तब उन्हें लोग सोचने लगे हम मर जाएंगे. लेकिन एक परमेश्वर का दास उन लोगों के बीच में था, इसलिए वो लोग बच गए. हमें हर एक उनके वचन के अनुसार अगर हम चलेंगे तो मेरे लहू को पीकर मेरे मांस को तुम खाओगे तो अंतिम दिन में मैं तुम्हें जिलाऊंगा कर परमेश्वर कहते हैं. इस मीनिंग क्या है? वचन के अनुसार हमें चलना है. कितना वचन को हम सुनेंगे तो भी आदम की
कार्य हमारे भीतर आता है, நல்லதே செய்து எனக்கு கெட்டதே செய்தாங்க. लेकिन मैं अच्छा ही किया लेकिन वो मेरे लिए बुरा ही करते இது हैं। ஆதாமின் ஆரம்பம். ये कार्य आदम से आरंभ हुआ है। அவர் சொன்னாரு, நான் அடிச்சு விட வைத்து போயிருக்கிறேன், मैं पद चिन्ह में बुलाए गए हूँ, அதன்படி நடக்க. उसके समान तुम चलो। நீங்களா ரோமர் 8 அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணணும். अब तुम लोग रोमे 8 मनन करना है, ஏன்னா நமக்கு எப்பொழுது எங்க பார்த்தாலும் பயங்கரங்கள் இருக்குது. देखिए किसी जगह पर तुम देखेंगे तो भयंकर की कार्य हो रहा है, நம்மால காப்பாற்ற முடியாது. हमसे सुरक्षा करने नहीं हो पाता है। கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால நான் கண்ணால பார்த்தேன். लेकिन कुछ सालों में भीतर में अपनी आंखों से देखने लगी, முஸ்லீம் ஒரு பெண்ணு 2 பிள்ளைகளை கொண்டுட்டு போனாங்க. मुस्लिम एक स्त्री 2 बच्चों को लेके जाने लगी அந்த ஸ்டேஷன் பக்கமா उस स्टेशन के तरफ। கிராஸ் பண்ணி போனோம். அங்கிருந்து டாக்ஸிக்காரங்க வந்து பிள்ளையை பிடிச்சு கொண்டே போயிட்டான். लेकिन क्रॉस करते समय वो टैक्सी का व्यक्ति आकर ஆக்சிடென்ட் ஆகல, சீட்ல இருந்தவங்க கதை அவங்க கவனிக்காங்க, பிள்ளையை திருடுதுன்னா இருந்திருக்கான். देखिए वो बच्चे को वो टैक्सी वाला ने पकड़कर उनके तरफ खींच लिया कर हम देखते हैं। அவன்கிட்ட ஸ்லோவா வந்து பிள்ளைய 2 தூக்கிட்டு உள்ள வச்சுட்டு போயிட்டான். அவன் பரிதாபமா கதறுதா. लेकिन वो स्त्री के बाजू में आकर वो टैक्सी वाला अपने एक बच्चे को उसके हाथ में खींच कर ले जाता है, लेकिन वो ऐसी बेसहारा से वो कार्य को देखने लगे। என்ன நடக்கு நமக்கு அடுத்த நிமிஷம் தெரியாது. लेकिन किसे क्या होगा हम नहीं जान सकते हैं कि, ஆனா நம்ம இருதயம் கடினமா இருக்கு. लेकिन फिर भी हमारे हृदय कठोर से भरा हुआ है। நமக்கு செழுமை, हरियाली, சுகம், चंगाई, சமாதானம் இருந்த உடனே शांति रहते समय இதெல்லாம் நினைக்கிறது இல்ல. ये सब कार्य हम नहीं सोचते हैं, ஆனால் நம்ம அவர் அழிக்கவில்லை. फिर भी परमेश्वर हमें नहीं मिटाया, அரவலாடு போல நடத்துகிறார். फिर भी परमेश्वर सारी कार्य में हमें चलाते आ रहे हैं। லூக்கா 13 அதிகாரத்துல लूका 13वें अध्याय में எந்த கிளாக் கரெக்ட் டைம்? அப்போ லூக்கா 13ல அந்த பிலாத்துக்கு என்ன டைரிங் இருக்குது. लेकिन देखिए लूका 13वें अध्याय में इस पिलात को कितना बड़ी धैर्यशाली था। அவன் அதிகாரம் போயிடுன்னு ஆண்டவர் நல்லவர்னு தெரிஞ்சு கையை கழுவி அவன் மரணத்துக்கு ஒப்புவிட்டாரு. लेकिन परमेश्वर अच्छा है, उनके अंदर कोई अधर्म के कार्य नहीं कर कर भी सोचे हुए तो भी उसने इस कार्य में हाथ बढ़ाने लगा। லூக்கா 13 அதிகாரத்துல சொல்லுது. लूका 13वें अध्याय में इस तरह कहता है, அந்த ஒன்னாசனம் வாசிங்க. பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். யாருக்கு அறிவித்தாங்க? யாருக்கு அறிவித்தாங்க? வாசிங்களா? வாஸ்தவங்களுக்கு தெரியுதா? ஆண்டவருக்கு அறிவித்தாங்க. परमेश्वर को वो लोग बताने लगे। இப்ப ஆண்டவர் சொல்றாரு, अभी परमेश्वर इस तरह कहते हैं, பிலாத்து என்ன பண்றாரு? पिलात क्या कर रहा है? பலி செலுத்த ரத்தத்தை கூட கல்லீருடைய ரத்தத்தை கலந்து வைக்காரு பலிக்கு. लेकिन गलीलाई के साथ इस कार्य को वो लोग प्रकट करते हैं। அவர் அதிகாரத்துல இருக்காரு, சுகம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் நினைச்சதெல்லாம் இருக்குது. ஆனா மரணத்துக்கு என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியாது. लेकिन सारा अधिकार उनके हाथ में है, लेकिन मृत्यु के बारे में वो नहीं समझ रहे हैं। நம்ம ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்கும். हर एक समय हम संदेश को सुनते हैं। பழையவைகள் ஒளிஞ்சிருக்குதா? யாராவது பழையவைகள் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? पुरानी बातें बीता है कर कोई समझ सकता है क्या? நம்ம வாழ்நாள்லாம் இப்படி இருக்க போறது இல்ல. हम सारा जीवन यहाँ पर नहीं रह सकते। ஆண்டவர் சொல்கிறார், लेकिन परमेश्वर कहते हैं, அந்த கலிலேயர்கள் உங்களோட மோசமானவர்கள்னு நினைக்கிறீர்களா? क्या उस गलील के लोग आपके समान बहुत बुरे लोग है कर समझते हैं क्या? உங்களோட நல்லவங்க. लेकिन आपसे भी वो लोग अच्छे हैं। நீங்க மனம் திரும்பாம போனா, अगर तुम मन नहीं फिराएंगे तो 2ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரையும் பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அடுத்த வசனம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள்.
விளங்கலையா? நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். लेकिन सारे कार्य में हम जय को प्राप्त करने वाले இதை சொல்ல என்னை அவர் தெரிந்தார். लेकिन इस कार्य को बोलने के लिए परमेश्वर ने आज को चुन लिया है. தோல்வி இல்லை என்று வேதம் சொல்கிறது. लेकिन हमें हार नहीं है कर शास्त्र कहता है. வாழ்க்கையில நிறைய தடைகள் எல்லாம் வருகிறது. लेकिन हमारे जीवन में कई रुकावट के कार्य आता है. நானும் நீங்களும் ஆவியில் நடந்தா, लेकिन मैं और आप आत्मा के भीतर चलेंगे तो மேகம் போல மறைச்சு போயிடும். महिमा के साथ जैसा बादल है उसी समान हमारे सारे कार्य हट जाएगी. அது நமக்கு புரியல. लेकिन उस कार्य हम नहीं जानते हैं. மாம்சம் ரோமர் 8:6 வாசிப்போம். रोमियो 8:6 पढ़ेंगे. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையே ஜீவனும் சமாதானமும். பாருங்க, மாம்ச சிந்தை மரணம். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன செய்தோம்? மாம்சத்தின்படியே நடக்கும். இப்போ நம்ம எச்சரிக்கை படிக்கிறோம். लेकिन ये सारे कार्य हमें मालूम है, फिर भी मांस के समान हम जीते, शरीर के अनुसार हम जीते हैं. मैं भी हमारे साथ जागृत के साथ रहना चाहती हूँ. நான் படுத்தே தான் இருக்கணும்னு சொல்றாங்க. लेकिन मैं हमेशा ऐसे ही सोती रहने कर बोलती हूँ. சிந்தனை பூரா வேதத்திலே வந்துட்டு இருக்கு. लेकिन मेरा सारा विचार शास्त्र के अंदर ही आने लगा. நம்ம துக்க நாட்கள் வரதுக்கு முன்னாலே நம்ம மறந்துருக்கா நாம. लेकिन दुख के बादल आने से पहले ही हम मन फिरना है. ரெண்டாவது சொல்றாரு ஆண்டவர். அது அவங்க சொன்னாங்க, பிலாத்து இப்படி கலிலேயருடைய ரத்தத்தை வச்சாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, लेकिन परमेश्वर इस तरह कहते हैं, ஷீலோவாம் கோபுரம் இடிந்து விழுந்தது. शिलोह की गोपुर टूट कर जाता है. நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. बहुत ही लोग मर मिटे हैं उसके अंदर. ஆனா அவங்களோட நீங்க நல்லவங்க நினைக்கீங்களா? लेकिन उन लोगों से बढ़कर क्या तुम लोग अच्छे कर सोचते हैं क्या? மனம் திரும்பாம போனா கெட்டு போவீங்க. लेकिन अगर तुम मन नहीं फिराएंगे तो तुम கெட்டு போவீங்க, बुरे हो जाएंगे. அப்போ மீன் கெட்டு போச்சுன்னா என்னதான் செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்லாவே இருக்கிறது கறி வச்சு தூரம் தான் போடணும். लेकिन देखिए, ऐसे कार्य में हम करेंगे तो उसे उल्टा कर फेंक देना ही पड़ता है. சோறு கெட்டு போயிட்டு சாப்பிட முடியுமா? अगर चावल खराब होएगा तो उसे खा सकते हैं क्या? நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க மனம் திரும்ப போனா நீங்க கெட்டு போவீங்க. लेकिन परमेश्वर हमें देखकर बोलते हैं कि तुम्हें मुझे अगर देखकर अच्छे कार्य नहीं होएगा तो तुम தேவ சித்தம் உங்களுக்கு நிறைவேறாது. परमेश्वर की अनुग्रह परमेश्वर की इच्छा तुम्हारे भीतर नहीं होगी. எனக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். हमें और आपको एक ही जीवन परमेश्वर ने दिया है. நம்ம வீட்ல நம்ம பிள்ளைகளோட தான் நம்ம குடியிருக்கோம். लेकिन हमारे घर में हमारे बच्चों लोग के साथ ही हम जीते हैं. அதுல மாம்சம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. लेकिन कुछ कार्य में कुछ भी हम कर नहीं सकते நம்ம हैं. பிள்ளைகள் தான். हमारे बच्चे ही हैं. அல்லேலூயா. நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன? लेकिन हमें कुछ कौन सी कार्य को करना है? சில சமயம் நினைப்பேன், कुछ समय में मैं ऐसी सोचती हूँ, பிள்ளைகள் ஒண்ணுமே சொன்னபடி கேட்க மாட்டேங்க. लेकिन बच्चे लोग जो बोलते हैं वो नहीं सुनते हैं. அப்ப நினைவுக்கு வந்துடும். अब तुरंत मुझे याद आता है. சாலமோனுக்கு எல்லாரும் அடங்கி இருந்தாங்க. लेकिन सलोमन जी को सारे लोग उनके अधीन நம்மளுக்கு थे. அடங்கி இருக்கல, क्यों मुझे अधीन नहीं हुए? நமக்கும் அடங்குவாங்க. हमें भी अधीन होंगे. அல்லேலூயா. हालेलुया. விசுவாசித்தவளே பாக்கியவதி. जो विश्वास करता है यार वो विश्वास भाग्यवान है. முடியும்? कौन विश्वास कर सकता है? நம்ம ஆண்டவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 1:20 கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கும். दूसरा कोरिन्थियर 1:20 में परमेश्वर कहता है, நமக்கு வாக்குத்தத்தம் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு. लेकिन वायदा हमारे लिए कितने कार्यों को कर दिया है. ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. उनकी आशीष हमारे लिए है. ஈசாக்குக்கு பெண்ணு இல்லையேன்னு கவலைப்படுதாரு. ईसा के लिए சமயம் முடிஞ்சு போச்சு. ईसा के लिए பெண்ணு இல்லையே கல்யாணம் முடிக்க. ईसा के लिए एक कन्या नहीं है कर वो ऐसे कार्यों में उलझने लगे. அவர் விரும்பினபடி நேர்வழியாய் கொண்டு வந்து அவங்க ஜனத்துல பெண்ணு கிடைக்கும். लेकिन परमेश्वर जो सही रास्ता उन्हें दिखाता है, उनके लोगों के बीच में वो कन्या मिलती है. மேலும் சொல்லுங்க, எனக்கு உங்களுக்கு ஆபிரகாமின் சுதந்திரம். लेकिन शास्त्र कहता है मुझे और आपको अब्राहम की आशीषें हैं. நம்ம இருமாப்புள்ள மனதுள்ளவர்களா இருக்கக்கூடாது. हम दो मन वाले नहीं रहना है. அந்த சங்கீதம் போன வாரத்தில் நான் பேசும்போது 75ஆம் சங்கீதத்தில் இருக்குது. गए हफ्ते में बोलने लगी 75. அதுல வாசிங்க, இருமாப்பு வரும். finish ஆயிட்டு நம்ம போறேன். भजन संगीता 7 की पढ़ी. உங்கள் கொம்பை உயரமாய்
உயர்த்தாதிருங்கள். நேரம் வாசிக்க நேரம் வீட்டுக்காரரை நோக்கி வீம்பு பேசாதே இருங்கள். சங்கீதம் 75:4. இன்னைக்கு நானும் நீங்கள் வீம்பு பேசவே கூடாது. मैं दमंडियों से कहा दमंडी मत कर और दुष्ट से सीख ऊंचा मत कर. எழுதப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கும் உங்களுக்கும். लेकिन जितने भी इसके अंदर आशीषों को लिखा है वो सारे आपको और मेरे को है. துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள். मैंने दमंडियों से कहा दमंड मत कर और दुष्ट से सीख ऊंचाई मत कर. கிறிஸ்தவர்கள் தான் துன்மார்க்கர்னு சொல்லப்படுது. लेकिन मसीह लोग ही दुष्ट लोग கொம்பை உயர்த்துறது தங்களை பற்றியே பெருசா பேசுகிறது. लेकिन मेरे समान कोई नहीं कर हमें ऊंचे सिंह बनाकर बातें करते हैं. இரண்டாவது சொல்றாங்க உங்கள் கொம்பை உயரமாக உயர்த்தாதீர்கள். दूसरा इस तरह कहते हैं अपनी सिंह बहुत से ऊंचा मत करो. இருமாப்புள்ள கழுத்துடையவர்களை பேசாதீர்கள். टेढ़ाई हुई बातें बोलते हैं मत कीजिए. இப்ப நமக்கு வருகிற காரியங்கள் ஜெயமான காரியங்களே இதெல்லாம் அரெஸ்ட் ஆயிடும். लेकिन हमारे लिए आने वाले सारी कार्य आते समय ये सारी कार्य बंद हो जाती है. ஒரு வாரம் என்ன வசனம் விட்டாயிட்டோம்? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது, பரத்துல இருந்து தான் ஜெயம் வரும். नीचे ऊपर से नहीं, परमेश्वर की ओर से हमें जय आता है. வனாந்தரத்துல போனாங்க, எங்க இருந்து ஜெயம் வந்தது? रेगिस्तान में गए, किधर से जय आने लगे? சுரமண்டலக்காரன் வாசித்தோன்னே சுரமண்டலக்காரன் மேல் ஆவியானவர் இறங்குகிறார். आत्मा जी स्वर मंडल की ओर से उतर कर आते हैं. அவர் சொல்வார் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். आप तूफानों को भी नहीं देखेंगे और बारिश को भी नहीं देखेंगे. நிரப்பப்படும். எனக்கு உங்களுக்கு அதுதான். फिर भी परमेश्वर कहता है तुम्हारी रानी भरकर उमड़ेगी. ஒரு சிக்னலும் இருக்காது. कोई भी सिग्नल रहेगी. பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பெண்ணு ஒரு சிக்னல் இருக்காது. लेकिन हमने बच्चे लोग को लड़का लोग मिले कोई सिग्नल नहीं रहता. लेकिन स्वर्ग से ओर से आती है. ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். परमेश्वर कहता है मैं धीरज से रहने वाला परमेश्वर हूँ. நம்ம மனந்திருப்போம், ஒவ்வொரு நிமிஷமும் மனந்திருப்போம். हम मन फिरना है, एक एक क्षण में हमें मन फिरना है. எப்ப பலவீனம் வரும்னு சொல்ல முடியாது. कब बलहीनता आता है नहीं बोल सकते हैं. எப்ப மரணம் வரும்னு சொல்ல முடியாது. कभी मृत्यु आता है वो भी नहीं बोल सकते हैं. ஆனாலும் நமக்கு பயம் இல்லை. फिर भी हमारे अंदर डर नहीं है. சுகம் இருக்கு, பலன் இருக்கு, பணம் இருக்கு. लेकिन देखिए चंगाई है, बल है और पैसा है करके सोचते हैं. लेकिन कुछ भी नहीं है. அவர் வார்த்தைகளே முக்கியம். लेकिन उनका वचन ही बहुमूल्य है. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் மனந்திருப்போம். हर एक क्षण मन फिरना है. ஆவியில் நடப்போம். आत्मा के अंदर चलेंगे. ஒரு யோசபாத் இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் தாழ்த்தப்பட்டார். लेकिन देखिए एक यहोशूआत की वजह से सारे इस्राएल लोग बचाए गए कर हम देखते हैं. நம்ம எங்கெல்லாம் இருக்கோமோ நம்ம வெளிச்சமா தான் இருப்போம். हम जिस जगह पर रहते हैं हम उजाला के साथ रहेंगे. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் மனந்திருப்போம். हर एक क्षण मन फिरते समय வாக்குவாதங்களுக்கு இடமில்லை. वाद विवाद करने के लिए जगह नहीं है. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நமக்கு முக்கியம். जो कुछ भी परमेश्वर होते हैं वही हमें करना चाहिए. ஆவியில நடப்போம். आत्मा के भीतर चलेंगे. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உணர்வோம். हमें ना समझने वाली ऐसी बड़े कार्य हम जान जाएंगे. அப்படிப்பட்ட கிருபை தருவார். ऐसी अनुग्रह परमेश्वर हम सबको देंगे. पाडल पढ़ के बोलो काणी के